வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ எலும்பு இல்லாமல் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மட்டனோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அந்த மட்டன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும், ஜாஸ்தி தண்ணி வேண்டாம். இதை நல்லா கலந்துக்கிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10லேருந்து 12 சவுண்டு வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம குக்கரை பொறுத்து இருக்குது. நல்லா இது வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இப்போது மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு. இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது இதோடு சேர்க்கணும். இப்போ திருப்பி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா அடியில் ஒட்ட ஆரம்பிக்கிறதுனால நல்லா வதக்கிக்கணும். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தூள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கணும். தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். இப்போ அந்த மசாலாவில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்க்கணும். இது நல்லா தொக்கு மாதிரி வெந்துருச்சு. அது தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் இந்த மட்டனை சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியோடையே சேர்த்து இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தண்ணி சுண்டுற வரையும் வெயிட் பண்ணி நல்லா அப்பப்போ கலந்து விட்டு எடுத்தோம்னா மட்டன் ஃப்ரை ரெடி. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக் பண்ணியிருக்கிறேன். இறக்குறப்போ ரொம்ப கம்மியாக ஒரு 7-8 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸு இதோட சேர்த்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேணாம். நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பு இருக்கும். கொஞ்சம் கம்மியாக ஒரு 4-5 ட்ராப்ஸ் இருந்தால் கூட போதும். இது சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.